வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஒன்றிய அரசு நீதி வேண்டும், ஒன்றிய அரசு நீதி வேண்டும். நாட்டிற்குதா இனிக்குதா 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 இனிக்கியா இனிக்குதா இனிக்குதா வரி போட இனிக்குதா வரி போட இனிக்குதா கசக்குதா 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 நிதி ஒதுக்க கசக்குதா நிதி ஒதுக்க கசக்குதா. வைப்போம். மோடி எப்படி இப்பொழுது மைனாரிட்டி ஆட்சியில் இருக்கிறாரோ அதை போன்று அவர் இந்த அரசியலமைப்பு சட்டப்படி அவர் இயங்கவில்லை என்றால் நிச்சயமாக அரசியலை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு சின்னவர் அவர்களும் நிச்சயமாக ஒரு பெரிய வியூகத்தை அமைத்து இந்திய தேசிய அளவிலே முதலிலே குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதாவது 35,000 கோடி எதுக்கு வெள்ளம் வந்துதான், வெள்ளம் வந்ததுனால 35,000 கோடியை அப்படியே தராரு. யாருக்கு? நிதிஷ்குமாருக்கு. ஹிந்தி பேசுகின்ற மாநிலம் பீகார். அதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி ஆப்பு வச்சா தெரியுமா? 16,000 கோடி தராராம். தரல, நீ கடன் வாங்கிக்கோ. யாரு? சந்திரபாபு நாயுடு கடன் வாங்கிக்கோ, அதற்கு நாங்க கேரண்டி தரோம். ஒன்றிய அரசு அதற்கு கேரண்டி தரும். வட்டியை நீ தான் கட்டணும், அசலையும் நீ தான் கட்டணும். அப்ப என்ன? சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு வைத்துள்ளார் மோடி. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் ரோட்டு கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள வாங்க. மேடைக்கு பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துவிட்டார்கள். சாலையில முன்புறமாக இருப்பவர்கள் மேடை நெருங்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாஜக அரசின் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் ஆகையால் சற்று நிழலில் இருக்கின்ற கழக தலைவர் தளபதியும் இளைஞரணி செயலாளரும் கட்டிக்காக்கும் அறவழியில் அறநெறியில் ஆர்ப்பாட்டம் எங்களுக்கான நிதி எங்கே? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதிக்கான நீதி வேண்டும். நாட்டிற்கான நீதி வேண்டும். தடுக்காதே 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 ஒன்றிய அரசே தடுக்காதே, ஒன்றிய அரசை தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வளர்ச்சியை தடுக்காதே 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 தடுக்காதே. வரலையே, இன்னும் வரல 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 இன்னும் வரல. பேரிடர் இழப்பு நீதி பேரிடர் இழப்பு நீதி பேரிடர் இழப்பு நீதி பேரிடர் இழப்பு நீதி இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல. காணலையே 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 ஏன் செய் இங்கு காணலையே இங்கு காணலையே ஏன் செய் இங்கு காணலையே இங்கு காணலையே. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே, ஒன்றிய அரசு வஞ்சிக்காதே. கழக தலைவர் ஆட்சி செய்யும், கழக தலைவர் ஆட்சி செய்யும், கழக தலைவர் ஆட்சி செய்யும், கழக தலைவர் ஆட்சி செய்யும். திராவிட மாடல் தமிழ்நாட்டை திராவிட மாடல் தமிழ்நாட்டை திராவிட மாடல் தமிழ்நாட்டை திராவிட மாடல் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இனிக்குதா நயந்தானா நயந்தானா நியாயம்தானா நியாயம்தானா. ஒன்றிய அரசே நயந்தானா ஒன்றிய அரசு நியாயம்தானா. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு தமிழ்நாடு புறக்கணிப்பு. நியாயந்தானா நியாயந்தானா நியாயம்தானா நியாயம்தானா. ஒன்றிய அரசே நியாயந்தானா ஒன்றிய அரசு நியாயம்தானா. பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே. ஒன்றிய அரசே பழி வாங்காதே ஒன்றிய அரசு பழி வாங்காதே. தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே. தெரியுதா 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 தெரியுதா. வரி போட தெரியுதா வரி போட தெரியுதா. தெரியாதா 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 தெரியாதா.
தெரியாதா 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 நிதி ஒதுக்க தெரியாதா நிதி ஒதுக்க தெரியாதா 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 நிதி ஒதுக்க தெரியாதா நிதி ஒதுக்க தெரியாதா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஊட்டாதே 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 டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டில் ஊட்டாதே தமிழ்நாட்டில் ஊட்டாதே 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 ஒன்றிய அரசே ஊட்டாதே ஒன்றிய அரசே ஊட்டாதே டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டில் ஊட்டாதே தமிழ்நாட்டில் ஊட்டாதே நாயந்தானா நாயந்தானா நியாயம் தானா நியாயம் தானா ஒன்றிய அரசே நாயந்தானா ஒன்றிய அரசே நியாயம் தானா ஒன்றிய அரசே நாயந்தானா ஒன்றிய அரசே நியாயம் தானா ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு தமிழ்நாடு புறக்கணிப்பு நாயந்தானா நாயந்தானா நியாயம் தானா நியாயம் தானா நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்ல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பேரிடர் இழப்புக்கு பேரிடர் இழப்புக்கு நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்ல நாயந்தானா நாயந்தானா நியாயம் தானா நியாயம் தானா ஒன்றிய அரசே நாயந்தானா ஒன்றிய அரசே நியாயம் தானா என்ன ஆட்சி 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 மெட்ரோ ரயில் திட்ட நீதி மெட்ரோ ரயில் திட்ட நீதி மெட்ரோ ரயில் திட்ட நீதி மெட்ரோ ரயில் திட்ட நீதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி பல் சொல்லு பல் சொல்லு பல் சொல்லு பல் சொல்லு ஒன்றிய அரசே பல் சொல்லு ஒன்றிய அரசே பல் சொல்லு பல் சொல்லு பல் சொல்லு பல் சொல்லு பல் சொல்லு ஒன்றிய அரசே பல் சொல்லு ஒன்றிய அரசே பல் சொல்லு பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே ஒன்றிய அரசே பழி வாங்காதே ஒன்றிய அரசே பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே ஒன்றிய அரசே பழி வாங்காதே ஒன்றிய அரசே பழி வாங்காதே துணை நிற்போம் 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 கழக தலைவர் தலைமையிலே கழக தலைவர் தலைமையிலே கழக தலைவர் தலைமையிலே கழக தலைவர் தலைமையிலே இளைஞரணி செயலாளரின் இளைஞரணி செயலாளரின் இளைஞரணி செயலாளரின் இளைஞரணி செயலாளரின் தலைமையிலே அணிவகுப்போம் தலைமையிலே அணிவகுப்போம் தலைமையிலே அணிவகுப்போம் தலைமையிலே அணிவகுப்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் கழக தலைவர் தலைமையிலே கழக தலைவர் தலைமையிலே இளைஞரணி செயலாளர் இளைஞரணி செயலாளர் தலைமையிலே துணை நிற்போம் தலைமையிலே துணை நிற்போம் நாட்டை காக்க துணை நிற்போம் நாட்டை காக்க துணை நிற்போம் வெல்லட்டும் 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 திமுகவின் போராட்டம் திமுகவின் போராட்டம் வெல்லட்டும் 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 சொல்லட்டும் 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 நாடு முழுக்க சொல்லட்டும் நாடு முழுக்க சொல்லட்டும் வெல்லட்டும் 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 திமுக போராட்டம் திமுகவின் போராட்டம் திமுகவின் போராட்டம் திமுகவின் போராட்டம் வெல்லட்டும் 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 மாநிலத்திற்கு எந்தவித நிதியும் ஒதுக்காத மோடி அரசை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆர்.டி. சேகர் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் பிரியாராஜன் அவர்களே, எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே, ஐடி மூர்த்தி அவர்களே, பரந்தாமன் அவர்களே, வெற்றியழகன் அவர்களே,
ஜோசப் சாமுவேல் அவர்களே, எபினேசர் அவர்களே, KP சங்கர் அவர்களே மற்றும் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பூங்கோதை அருணா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பல்வேறு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, அமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பாக அரசியல் இந்தியா தேசியத்தினுடைய இறையாண்மைக்கு எதிர்ப்பாக எதேச்சதிகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும். மோடியை நாங்கள் புறக்கணிப்பேன், நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் என்றவுடன் 7 மாநிலங்கள் அதில் பங்கு. தேர்தலுக்கு முன்னாடி முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி பேசியது KD மோடி சொன்னாரா? அப்புறம் கிட்டத்தட்ட 45 நாள் தேர்தல் நடந்ததா? கடைசி கட்டம் ஒடிசா மாநிலத்துல தேர்தல். அங்க போய் என்ன சொல்றாரு? அங்கே பாண்டி என்று ஒரு IAS ஆபீசர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அங்கே குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட ஒடிசாவின் அவர் மனைவி ஒடிசாவை சார்ந்தவர்கள், அங்கே குடிபெயர்த்தார். அவர்தான் அங்க இருக்கின்ற முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குகிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழன் கட்டுப்பாட்டில் இருக்கலாமா? இங்க தமிழனா பிறக்கணும், ஓட்டு வேணும்ல, ஓட்டுக்காக என்ன வேணாலும் மோடி செய்வார். அங்க ஓட்டு வேணும்னா தமிழன் ஆளுமையில் இருக்கலாமா? எப்படி ஒரு கேடுகட்ட செயல்! இதை கண்டிக்காமல் இருக்கலாமா? நம்ம மறந்துடுவோமா? சரி, இப்ப என்னாச்சு? மைனார் 400 இடங்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி ஜெயிச்சாங்களா? இல்ல, 240 இடங்களை பிடித்தார்கள். இப்பொழுது 2 பெரிய ஜாம்பவான்கள் சப்போர்ட் தேவை. யாரு? ஒண்ணு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு நிதிஷ்குமார். சரி, அங்கேயும் பாருங்க, உண்மையா செயல்பட்டாரா மோடி? இல்ல. நிதிஷ்குமாருக்கு வெகு விரைவில் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு ஆப்பிருப்பார். அப்போ இந்த அரசு நிற்காது. இதுதான் உண்மை. அதாவது என்ன சொன்னாலும் இந்தி பேசுகின்ற மாநிலத்துக்கு வாரி வாரி கொடுக்கின்ற அரசு தான் மோடி அரசு. இந்தி பேசாத மாநிலங்களை பழிவாங்குகின்ற நோக்குதான் மோடி அரசு. இதை சொல்ல வேண்டாமா? நான் சொன்னேன், மோடி அவர்களே, எங்கள் முதல்வர், திராவிட முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் கத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு, முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு என்ன சொன்னார்? எனக்கு வாக்களித்தவர் மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவருக்கு நான் சிறந்த முதல்வராக இருப்பேன். அப்பொழுதுதான் ஐயோ நம்ம வாக்களிக்க மறந்து விட்டோமே என்று உணர்ந்த வகையிலே நான் செயல்படுவேன் என்றார். அப்படிதான் நீ செயல்படணும். பண்ணியா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்? இங்க வந்தா ஜாதி, அப்புறம் மதம் சொன்னா ஏற்றுப்போமா? நாங்கெல்லாம் தமிழ் என்ன சொல்ற? தமிழுக்கு பேச திருக்குறள் பேசுறாங்கம்மா. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இந்த நிர்மலா இருக்காங்களே, நிர்மலா சீதாராமன் திருக்குறள் பேசுவாங்க. இந்த ஒரு திருக்குறளும் வரல, தமிழும் வரல, தமிழ்நாடும் வரல. அப்ப என்னாச்சு? ஓட்டு வரலன்னு மூஞ்சி. அந்த மாதிரி நம்மளாம் தெரியும், கிழக்குன்னு பகுதி இருக்குல்ல, மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு. இந்த நிர்மலா சீதாராமன் எங்க படிச்சாங்க தெரியல, பூலோகம். புதுசா ஒரு கிழக்கு உருவாயிருக்காங்க. கிழக்கு பகுதி என்ன கிழக்கு பகுதியா? பீகார் கிழக்கா, ஆந்திர பிரதேச கிழக்கா, அது 2 தான் கிழக்கா, மற்ற எதுவுமே கிழக்கு இல்லையா? மேற்கு உங்களுக்கு கிழக்குல இல்லையா? ஒரிசா மாநிலம் கிழக்குல இல்லையா? தமிழ்நாடுக்கும் நமக்கும் ஆந்திராக்கும் அப்படி அள்ளி விழுந்தா ஆந்திரா, நமக்கு கிழக்கு இல்லையா? ஏன்னா பேரை ஏமாற்று வேலை செய்து புதிய பூலோகத்தை படைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன். நான் கேட்டேன், இங்கே தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்படலை, நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர். அதனால் மக்களின் பிரச்சனை பத்தி கவலையே இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நம்ம தளபதி சென்னையில வெள்ளம், யாரும் பார்க்காத வெள்ளம், காணாத வெள்ளம் வந்துதா? அதே டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் தூத்துக்குடி 150 ஆண்டுகள் இந்த மாதிரி வெள்ளம் வந்ததே கிடையாது. நம்ம கேட்டது 35,000 கோடி. அவ்வளோ பாதிப்பு. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? வெறும் 257 கோடி. எவ்வளவு கேட்டது? கடலை கொடுக்குற மாதிரி பொறுக்கி போய் போட்டாங்க. ஆனால் பீகாருக்கு
35,000 கோடி. கடந்த ஆண்டு குஜராத்தில் வெள்ளம் வந்தது 1000 கோடி, கேட்கவே இல்லை. அடுத்த நாளே 1000 கோடி. நம்ம பாதிக்கப்பட்டோம். ஆனா எங்க முதல்வர் என்ன சொன்னார்? நீ கொடுத்தாலும் கூட நான் என் மக்களை நான் காப்பாற்றுவேன், தமிழக நிதி என்று நான் கொடுக்கிறேன் என்றார். மெட்ரோ ரயில் வந்தால, ரோட் ஷோ பண்ணார்ல சென்னையில், எங்க அவருக்கு பிடிச்ச வெஸ்ட் மாம்பழம். ஏன் வெஸ்ட் மாம்பழம் சொல்லுங்க? நான் சொல்ல மாட்டேன். அவர் பிடிச்ச வெஸ்ட் மாம்பழத்துல போய் அந்த திருவிக்கா குடியிருப்பு இருக்கு, எங்க குடியிருப்பு நம்ம மத்திய சென்னையில விட்டுட்டா ஏழைகள் வாழ்கின்ற குடியிருப்பு. அது மோடி பார்க்க கூடாதா? துணியை வச்சு மறைச்சிட்டாங்கம்மா. பார்த்தா என்ன, நாங்க எங்க மக்கள் ஏழையா இருந்தாலும் நாங்க சம்பாதிச்சு சுயமா இருக்கோம், ஒன்ன மாதிரி பிச்சை எடுக்க நாங்க வரல. அதே மாதிரி கோயம்புத்தூர் போனாராமா, ரோட் ஷோ போட்டாரா, அவருக்கு பிடித்த ஏரியாலாம் போனாரா. அந்த ஒரு ஜோக்கர் இருக்கானே, யாருமா அவன்? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டிக்காக போனாரா? கோயம்புத்தூருக்கும் நாமம், சென்னைக்கும் நாமம். நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 1 ரூபாய் கொடுக்கல. 3 வருஷமா இருக்கு. நம்ம முதல்வர் என்ன சொன்னார்? நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, எங்க மக்களுக்கு தேவையான மெட்ரோ பணி செலவை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட்டின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கி இன்று மெட்ரோ ரயில் 2வது நிலை நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் தான் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் மேற்பார்வையிட்டு வேகமாக நடத்த தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஏன் சொல்றேன்னா, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாங்க. நமக்குன்னு வரும்போது என்ன, நமக்கு வந்தா ரத்தம், அவளுக்கு வந்தா தக்காளி. தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா, யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம். உனக்கு சரியான பாழை கேட்போம். அதே போல் பரவாயில்ல, எங்கள் நாங்க இப்படியாக முதலமைச்சர் இருக்காரு, அவர் நம்மை காப்பார். இத்தையும் சொல்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, திறன் மேம்பாட்டு திட்டமா. யாரு? ஒன்றிய அரசின் சார்பாக புதிதாக திறன் மேம்பாட்டு. அதை படித்த இளைஞர்கள் அது 20 லட்சம் பேருக்கு ஆண்டு செய்யறாங்க. நான் சொன்னேன், நீ ஒன்றிய அரசு தானே, இவ்வளோ காசெல்லாம் பிடிங்கி வச்சிருக்கேன். எங்க தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுக்கு 15 லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டை நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே பண்றாரு. யாரு? நம்ம முதல்வர் பண்றாரு. ஆனா ஒன்றிய அரசு 20 லட்சம். அப்ப என்ன சொல்லுது? அவருக்கு மக்கள் மீது இஷ்டம் இல்லை, பேருக்கு திட்டங்களை அறிவிக்கிறது. நம்ம என்னென்ன சொல்றோம் இங்க பாத்தீங்கன்னா, தோழின்னு வச்சிருக்கோம். இதுக்கு வேலைக்கு செல்கின்ற நமது தோழிகள் தங்கும் விடுதியை தமிழ்நாடு அரசு அது அப்படியே கத்திச்சிட்டாங்க. நம்மள என்னென்ன முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரோ அத்தனை திட்டங்களையும் காப்பீடித்து செய்கிறதா. அது கேட்டேன், வெள்ளம் வந்ததுல தூத்துக்குடியில யாரு? இந்த நிர்மலா சீதாராமன் வந்துச்சு, வந்து பார்த்து ஒரு கோயிலுக்கு போச்சு. நல்லா தூத்துக்குடியில போயிட்டு நல்லா இருக்கீங்களா, மற்ற தொகுதியில பகுதியில் போல கோயில் சுத்தி அவங்க ஆட்கள் இருக்கிற இடத்துக்காக போய் என்ன பண்றாங்க, சொல்ல கோயில் செவரு விழுந்துச்சு இருக்குன்னாங்க. யாரும் கோயில் உண்டியில காசு போடுவாங்க. அந்த அம்மா சொல்லுது, உண்டியில காசு போடாத, அது போட்டா கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது, நீ நேர தட்டுல போடு. நான் கேக்குறேன், வக்கர புத்தி பாத்தீங்களா? நாங்க சொல்லலாமா, இன்னும் வரி கட்டாத, நீ வரி கட்டினா நம்ம பணம் அங்க போகுது, டெல்லிக்கு போகுது சொல்லலாமா? எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கும். ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் இவங்களுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார். பதில் சொல்லுவாங்க, நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் ஏனென்றால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மக்களின் கவலை வலி அவருக்கு தெரியவில்லை. எங்கள் தலைவர் இருக்கின்றார். இங்கே இந்தியாவிற்கே சொன்னார், நிதி ஆயோக்கு, அதாவது பிளானிங் கமிஷன், அது இந்தியில பேரை மாத்திட்டாங்க. எது வந்தாலும் அவங்க இந்தியில பேரை மாத்துற. நான் ஏன் வரணும்? நீ எனக்கு அல்வா காட்டுவ, நான் வந்து முடியாது. நீ தமிழ்நாட்டை மதி. இத்தனைக்கு பார்த்தா இன்றைக்கு சிறந்த மாநிலம் தொழில் இருந்தால் தமிழ்நாடு. இன்று படிப்புல சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. வறுமை ஒழிப்பில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. சிறந்த முதல்ல யாருன்னா தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இத்தனையும் நீ ஒன்னும் 10 வருஷமா நீ ஒன்னும் தராம நாங்க கொண்டு வரோம். அதமா பிரச்சனை. நம்ம படிக்கிறோமா? படிக்கிறதுனால கேள்வி கேட்கும், இல்ல படிக்கிறதுனால வேலைக்கு போறோம். அங்க பாவம் படிக்க மாட்டேன்றாங்க, அங்கேயிருந்து இங்க வேலைக்கு வராங்க.
நம்ம யாரும் குறைவா சொல்றதே கிடையாது. ஆனால் நான் சொல்றேன், படிப்பு கொடுங்க. நீங்க நம்ம என்ன சொல்றோம், பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை, யாரும் தாழ்ந்தவர் இல்லை. இதை நாங்க சொல்றோம். நீ என்ன சொல்ற, குலத்தொழில் பண்ணு, விஸ்வகர்மா என்ன சொல்ற, குலத்தொழில இந்த பண்ணுவான். நீங்க பண்றீங்களா? நீங்க மட்டும் படிச்சு ஐஏஎஸ் ஐஐடில படிப்பீங்க, நாங்க மட்டும் வந்து செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைச்சிட்டே இருக்கணும், முடி வெட்டுறவங்க முடி வெட்டிட்டே இருக்கணும், விவசாயம் பண்றவங்க விவசாயம் பண்ணிருக்கணும், படிக்கவே கூடாது, உங்களுக்கு அடிமையா இருக்குமா? முடியாது. இது பெரியார் மண், அண்ணாவின் மண், கலைஞரின் மண், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மண். இங்கே நாங்கள் படிப்போம், கேள்விகளை கேட்போம், உயர்வோம், இந்தியாவில் சிறந்த குடிமக்களா இருப்போம். கடைசியாக சொல்றேன், தமிழ்நாடு வலிமையாக இருந்தால் தான் இந்தியா வலிமையாக இருக்கும். எங்கள் வலிமையை குறைத்தால் இந்தியா விடுது. என்ன இதான் உங்கள் முதுகெலும்பு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் உங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு. வீணாக வஞ்சிக்காதே, ஏமாற்றாதே. நாங்கள் ஏமாற தயாராகவில்லை, ஆனால் பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்கவும் மாட்டோம் கூறி இந்த வாய்ப்பை தந்து அனைவருக்கும் பகிர்ந்த இந்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். திராவிட மாடல் ஆர்ப்பாட்டம் திராவிட மாடல் ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக தலைவர் ஆணை ஏற்று கழகத் தலைவர் ஆணை ஏற்று கழக தலைவர் ஆணை ஏற்று கழகத் தலைவர் ஆணை ஏற்று ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம் திமுகவின் ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த தமிழ்நாட்டை புறக்கணித்த ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். திமுகவின் போராட்டம் திமுகவின் போராட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். சொல்லட்டும் 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 சொல்லட்டும். நாடு முழுவதும் செல்லட்டும் நாடு முழுவதும் செல்லட்டும். திருநிற்போம் திருநிற்போம் துணிநிற்போம் துணிநிற்போம். திருநிற்போம் திருநிற்போம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே தமிழ்நாடு மக்களை ஏமாற்றாதே. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. வரி செலுத்தும் மாநிலமான கழகத் தலைவர் தலைமையிலே கழக தலைவர் தலைமையிலே கழகத் தலைவர் தலைமையிலே இளைஞரணி செயலாளர் இளைஞரணி செயலாளர் இளைஞரணி செயலாளர் இளைஞரணி செயலாளர் தலைமையிலே 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 திருநிற்போம் திருநிற்போம் துணிநிற்போம் துணிநிற்போம். தமிழ்நாட்டை காக்க திருநிற்போம் தமிழ்நாட்டை காத்திருப்போம். நன்றி வணக்கம். இந்த கழகத்தினுடைய ஆணை ஏற்று சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் செயல்வர்களுக்கும் அதே போலவே சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய தோழர்கள் மேடையை நோக்கி வரவும், ரோட்டு கிட்ட நிக்காதீங்க, உள்ள வாங்க. மேடை அமைக்கப்பட்டிருக்கும் இடம் நோக்கி வாங்க. ஆர்ப்பாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகுது.